ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் டெல்லி டேர்டெவில்ஸுக்கும் இடையிலான போட்டி பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் இருக்க பெரஸ்லா கோட்லா மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை அணி 34 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்விட்டாங்க. இந்த போட்டி முடிஞ்சிட்ட பிறகு நம்ம தலை மகேந்திர சிங் தோனி என்ன மாதிரி இந்த போட்டியை பற்றி சொல்லியிருக்காருன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தலை மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார்னாக்கா, நாங்கள் இந்த போட்டியை தோல்வி அடைஞ்சது எங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு. ஆனால் இந்த போட்டியை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்ச்னே சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. எங்களுடைய ஓப்பனர்ஸ்க்கு நல்ல ஸ்கோரை தொடக்கத்தில் கொடுத்தாலும் மிடில் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எவ்வளவோ பேட்ஸ்மேன்களை மாற்றி பார்த்துருக்கோம். இன்னும் யாருமே சரியான முறையில் அமையலன்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிகமான ரன்கள் கொடுக்கறது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இதை மாற்றி அமைக்கணும். வரும் போட்டிகளில் பிளே ஆஃப் போட்டிகள் ஸ்டார்ட் ஆகிறதுனால அதுக்காக நாங்கள் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் தயாராக இருக்கிறோம். எனவே பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை மட்டும் நம்ம பார்க்கும்போது சூப்பராகவே அம்பத்தி ராயுடு விளையாடிட்டு வந்தார். அவருடைய விக்கெட்டை எடுத்த பிறகுதான் டெல்லி பேட்ஸ்மேன்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அது முக்கியமாக மேக்ஸ்வெல் ராயுடோட விக்கெட்டுக்கு பிறகுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாருன்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். இந்த போட்டியில் சூப்பராகவே மிஸ்ரா பவுலிங் பண்ணியிருந்தாருன்ற மாதிரியும் சொன்னார். எனவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த தோல்வியிலேருந்து ஒரு சில பாடங்களை கற்றுக்கிட்டோம். இந்த தோல்வியை அடுத்த வரும் போட்டிகளில் இதிலிருந்து கற்றுக்கின பாடத்தை நாங்கள் கண்டிப்பாக தவறுகளை திருத்திக்குவோன்ற மாதிரி நம்ம தலை மகேந்திர சிங் தோனி சொல்லியிருக்காரு. எனவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை அணி தோல்விக்கான காரணங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.